ஆயிடுச்சு. ஏன்னா கிளாஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து கிளம்பி போகணும். இங்கேருந்து நம்மளோட பழைய கேம்பஸ் கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அப் அண்ட் டவுன் வந்துட்டு வந்துடும் 30 அந்த மாதிரி. அது போக நம்ம அந்த பக்கம்லாம் சுற்றினோம்னா அதிகமாகவே வரும். ஸோ வண்டியில் சார்ஜ் இருக்கணுன்றதுனால முன்னாடியே சார்ஜ் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி நான் போட்டிருக்க அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா எல்லோ கலர். இது வந்து ட்ரெண்ட்ஸில் எடுத்தது. கீழே இருக்க டான்ஜின் வந்து ஏஜியோவில் ஷாப் பண்ணது. ஸோ டான்ஜின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான டான்ஜின். ரொம்ப பெருசாக வாங்கிட்டேன், பட் இருந்தாலும் அம்மாடி சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சைடெல்லாம் பிடிச்சி வச்சு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட பழைய கேம்பஸ். நான் போகிறப்பெல்லாம் எடுக்கல, போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைட்டான ஒரு பில்டிங் தெரியுதா, இங்கே தான் வந்துட்டு இந்த கேம்பஸ்குள்ளே தான் எங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இயர் கிளாஸ்லாம் நடக்கும். சைனீஸ் கிளாஸு, ஹெல்த் எஜுகேஷன், இந்த மாதிரி ஒரு கிளாஸும் நடக்கும். இது பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜோட ஒரு சைன் மாதிரி. இதில் தான் வந்து லைப்ரரி, எங்களோட மெடிக்கல் ஆஃபீஸு எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ அது பகலில் வந்து நான் இனி காட்டுறேன். இருட்டில் அந்த லைட்டிங்ஸ்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அங்கே. அடுத்தது இதுதான் எங்களோட மெஸ்ஸு. ஸோ இங்கே தான் நான் வந்துட்டு ஒரு வருஷம் நல்லா குப்பை கொட்டிகிட்டு இருந்தோம். நல்ல சாப்பாடு இருக்கும், சில டைம் நல்லாவும் இருக்காது. ஸோ ஒரு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு அந்த பக்கம் வந்துட்டு நம்ம வந்து கொரியர்லாம் போட்டோம்னா அங்கே வந்து கிடைக்கும். ஸோ அது பேர் தாபோ ப்ளேஸ் மாதிரி இருக்கும் டெலிவரி பண்ணுறது. இது வந்து நம்மளோட கேம்பஸோட பேக் கேட்டு. ஸோ பேக் கேட்டுனாலும் சரி, ஃப்ரண்ட் கேட்டுனாலும் எல்லா கேட்டுமே வந்து 10 o'clock மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு மெயின் கேட் மட்டும்தான் இருக்குது. அது வழியாக தான் நம்ம உள்ளேயே வர முடியும், வெளியும் போக முடியும் லேட் நைட்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக நாங்கள் பழைய இதில் சொல்லியிருந்தேன்ல, நாங்கள் வந்து ஒரு பக்கம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி போனோம். ஸோ அதுக்கு வந்து ரூட்டை வேறு மறந்துட்டோம். ஏன்னா அப்போல்லாம் பஸ்ஸில் தான் போவோம், வண்டியில் போனதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரின்னு சொல்லிட்டு மேப் போட்டு வேறு லொக்கேஷன் போட்டு அப்புறம் இங்கே வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் நாங்கள் போன நேரம் தெரியல, ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா நாங்கள் தேடி வந்த ஃபுட்டு வந்து இல்லை, மேயோ அப்படின்ட்டாங்க. சரியான பல்பாக போச்சு. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலாம், பேபி லேட் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 85 டிகிரி செல்சியஸ். இங்கே தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் 3 பேரும் கேக் சாப்பிட்டது இதெல்லாம் இங்கே தான் நடந்தது. இங்கே நிறைய விதமான ப்ரெட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பேஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் குவைட் காஸ்ட்லி தான். 12 RMB, 11, 13, 9 அந்த மாதிரி இருக்கும். கேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 15, 18, 20, 25 அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் இங்கே ஒரு ஃபேவரட் கேக் இருக்குது, அதுக்காக தான் போனோம். அதுவும் கிடைக்கல. இன்றைக்கி போனது எதுவுமே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கேக் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா ப்ரெட் ஐட்டம்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இட்டாலியன் டிஷ்ஷஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே எப்படா சாப்பிடணும் போலே இருந்தது. பட் எப்படி இருக்கும்னு தெரியல. 13, 12 கொடுத்து நமக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு மட்டும் இருந்தேன். பஃப் மாதிரி இருக்க திங்ஸ் எல்லாம் கூட இங்கே கிடைக்கும். இந்த கேக் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் வாங்கிறதுக்கு. 15 RMBன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம அப்படியே அலிபேன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் அலிபே ஆர் வீசாட் அந்த பேமெண்ட் காமிச்சோன்னா ஸ்கேன் ஆகிடும். எப்படி நம்ம கூகுள் பே பண்ணுறோம் அந்த மாதிரி தான். ஸோ பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. வேணும்னா அங்கேயே டைனிங்கும் இருக்கும். அதுக்கு அடுத்தது பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஃபுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு போயாச்சு. ஸோ இங்கே வந்து நூடுல்ஸ்லேயே வெரைட்டியான டைப்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் வந்துட்டு ரைஸ் மாதிரி வாங்கியிருந்தோம், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. நான் வந்து சைனாலாம் சாப்பிட்டது ரொம்ப கேவலமான ஃபுட்டுன்னா இந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லுவேன். ஸோ இங்கே ஃப்ரைட் ரைஸில் வந்துட்டு கீரையெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுவாங்க, நிறையா ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இந்த கடையிலன்னு பார்த்தீங்கன்னா நிறையா சாஸஸ் போட்டாங்க. அதை வாங்கிட்டு எங்கள் மெஸ்ஸுக்குள்ளேயே உள்ளே போயிட்டோம். அப்புறம் போயிட்டு எங்கள் ஜூனியர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இன்னையோட டே வந்து அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் vlogல வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye.